வணக்கம். 4/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 22 நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும் இருக்குது. மாலை 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 மணி வரைக்கும் இருக்குது. மாலையில் 7:30 8:30 மணி வரைக்கும் இருக்குது. ராகு காலம் மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்குது. ராசி பலம் பார்த்திங்கன்னா மேஷம் நன்மை தரும், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் போட்டி, கடகம் புகழ், சிம்மம் லாபம், கன்னி தாமதம், துலாம் முயற்சி, விருச்சிகம் வெற்றி, தனுசு ஆதரவு, மகரம் பரிவு, கும்பம் நிம்மதி, மீனம் உயர்வு, சூளம் வடக்கு. ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இந்த வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவி சாதகமாக அமையும். இந்த கடன் சம்பந்தமாக கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டால் போதும். தற்பொருமையான பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது. சற்று கவனம் வேணும். அப்புறம் மூஞ்சி கொஞ்சம் முகம் கொஞ்சம் பளிச்சுன்னு பொலிவாக மாற்றம் ஏற்படும். நெருக்கமானவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. சிந்தனையில் கொஞ்சம் மாற்றமான சூழ்நிலை வரும். நன்மை, மற்றபடி நன்மையான நாள் தான். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ரிஷபராசி கனவு மனைவிக்கிட கொஞ்சம் கசப்பு நீங்கி சுகமாக இருக்கும். திடீர்னு ஒரு சின்ன சின்ன செலவுனால கொஞ்சம் நெருக்கடி வரும். வியாபாரத்தில் கொஞ்சம் தன்மையாக பேசுனீங்கன்னா நன்மை கிடைக்கும். சில நிகழ்ச்சியில் மனசில் கொஞ்சம் மாற்றம் வரும். உத்தியோகத்தில் மேலே கூட வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் மனக்கசப்பு உடனே அது மறைஞ்சிரும். அப்போது வேலை செய்யும்போது செயல்பாடில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம்னா நல்லது. இன்றைக்கி ஆதாயம் உள்ள நாள் தான். அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மஞ்சள் நிறம் நல்லாயிருக்கும். மிதுன ராசி கொஞ்சம் கோயில் சம்பந்தமாக ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஈடுபாடு வரும். திறமைக்கு உண்டான மதிப்புகளை உங்களுக்கு தானாக கிடச்சிரும். உடையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக கொஞ்சம் அப்படி செயல்படுவாங்க. மனசில் இருந்த பாரம், குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபட்டு ஒரு இதாக இருக்கும். செல்வம் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு எண்ணம் அப்படியே கொஞ்சம் நிறைவேற மாதிரி இருக்கும். இந்த உடம்பிறந்தவங்க எண்ணங்களை புரிஞ்சு கொஞ்சம் அவங்களோட எண்ணம் என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரியும். கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் போட்டியோடு இருக்கிற நாள் தான் வச்சுக்கோங்களேன். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7. வேறு கடகம் ராசி அப்பா வழியில் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆதரவாக ஒரு பேசுகிற சூழ்நிலை ஏற்படும். வீடு வாங்கினதில் கொஞ்சம் மரமாத்து வேலை, கொஞ்சம் ரிப்பேர் வேலையெல்லாம் கொஞ்சம் செய்வீங்க. புது விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் இடத்த மாற்றி போடலாமா என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை வரும்னு வைங்களேன். அப்புறம் ஏதாவது ஊருக்கு போகிற மாதிரி என்ன இருந்துச்சுன்னா அது அப்படி போயிட்டு வர்ற மாதிரி ஒரு எண்ணம் நிறைவேறும். வேலை விஷயத்தில் புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்பு வர்ற மாதிரி இருக்குது.
அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு புகழ்ச்சியாக சொல்கிற மாதிரி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த இந்த கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன ஒரு சங்கடம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உதவி வந்து இன்றைக்கி வர்ற மாதிரி கொஞ்சம் சாதமாக இருக்கும். இப்போ புதுசாக யாராவது ஒரு நட்பு மூலம் உற்சாகம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். மனசளவில் கொஞ்சம் தெளிவு, இந்த புத்துணர்ச்சி ஏற்படுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். வேலை சார்ந்த பழைய தொழில் சம்பந்தமாக பிரச்சனைகளை இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி அப்படியே குறைஞ்சிரும். லாபம் நிறைந்த நாள்கள். வடமேற்கு கன்னிராசி. வியாபாரம் செய்யும்போது தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துட்டா நல்லது. கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும். உடம்புல வந்து சின்ன கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரத்தில் நீங்கிடும். அரசாங்க வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் வேகத்தோடு இருந்தால் நல்லது. ஏற்கனவே போட்ட வெளியூர் பயணமெல்லாம் போட்ட பிளான்லேருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். மனசில் இருக்கிறதெல்லாம் கருத்துக்களை கொஞ்சம் வெளியே சொல்கிறதில்ல பார்த்து சிந்தித்து செயல்படணும். துலாம் ராசி. சில பொருள் வந்து காணாமல் போச்சுன்னா அந்த பொருள் வந்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்புறம் இன்றைக்கி உடம்புல வந்து சில பலவீனமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தரும். தொழில் ரீதியாக போட்டி தொடர்பான செயல்களை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது. நெருக்கமானவங்கக்கிட்ட அவங்களுடைய ஒரு உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. சஞ்சலமான சிந்தனைகளை மூலம் மனசளவில் கொஞ்சம் குழப்பம் தோன்றி மறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விருச்சிக ராசி. விலகி சென்றவங்களை வந்து உங்களை தேடி உங்களை தேடி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு புதுமையாக இது புகுத்துறதுக்காண்டி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். வாகனம் வீடு இதெல்லாம் கொஞ்சம் மரமாத்து வேலையெல்லாம் கொஞ்சம் செய்வீங்க. வீடு மாற்றுறதை பற்றி வேறு வீடு இடத்த மாற்றி போடுற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஏற்படும். கூட வேலை செய்கிறவங்க கூட கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி கொஞ்சம் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை நிறம். இன்றைக்கி வெற்றி நிறைஞ்ச நாள் தான் உங்களுக்கு. தனுசு ராசி. மனசில் இருந்து வந்த கவலைகளை இன்றைக்கி தெரியாது. அந்த புதுசாக புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும். புதுசாக சிந்தனை வந்து அப்படியே வரும். புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கணும் வைங்களேன். மாணவங்களுக்கு படிப்பில் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கோயில் ஆன்மீக சம்பந்தமாக கொஞ்சம் புரியணும் வைங்களேன். புதுசாக எதிர்பாராத வரவு இன்றைக்கி வரும். இன்றைக்கி ஆதரவு நிறைந்த நாள் தான். அதிர்ஷ்ட
மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. மகர ராசி. அம்மா வழியில் தாய் வழின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவங்க இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு உண்டாகும். அப்புறம் அந்த கல்யாணம், காது குத்து, கொஞ்சம் சுபகாரியத்துக்கெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். நட்பு வட்டம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் பாசம் கொஞ்சம் இன்றைக்கி ஜாஸ்தியாகும்னு வைங்களேன். எதிர்காலம் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி சிந்தனை தோணும். வண்டி வாகனத்தை பற்றி சிந்தனைகள் கொஞ்சம் மேம்படும். புதுசாக வண்டி வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு மேலே உள்ளவங்க விட வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து இன்றைக்கி போகணும். கொஞ்சம் கனிவாக பேசுனீங்கன்னா போதும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பராசி பார்ப்போம். இன்றைக்கி வேலை பளுவான விஷயம், அதாவது கடினமான இருக்கிற வேலையை கொஞ்சம் சாதாரணமாக இன்றைக்கி முடிச்சிடுவீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு மதிப்பு கூடணும் வைங்களேன். பூர்வீக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி எண்ணம் உருவாகும். கூட வேலை செய்கிறவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நிலுவையில் இருந்து வந்த பழைய இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் ஆகும். திட்டமிட்ட காரியம் கைகூடி வரும். கருத்துக்களுக்கும் நீங்கள் இப்போ சொல்கிற கருத்துக்களுக்கு ஒரு ஆதரவாக உங்களுக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேசுவாங்க. இன்றைக்கி நிம்மதியான நாள்னு வைங்களேன். நிம்மதி நடந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இப்போ மீனராசி. கொடுத்த வாக்குறுதியில் இன்றைக்கி கொஞ்சம் நிறைவேற்றுவீங்க. யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்றைக்கி கொஞ்சம் நிறைவேற்றுவீங்க. சுபகாரியமான நல்ல செயல்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். உங்களுக்கு அப்பா அம்மா கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த புதுசாக நகை வாங்குற மாதிரி எண்ணம்லாம் இன்றைக்கி வரும். வியாபாரத்தில் கொஞ்சம் மாற்றமான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். புதுசாக நபர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். அப்புறம் வேலை செய்கிற இடத்துல மர்மமான ஒரு தடை போட்டு இருந்தாங்கன்னா அது இன்றைக்கி அப்படியே தடை வர்ற மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடும். இன்றைக்கி கொஞ்சம் உயர்வான நாள்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள். நன்றி, வணக்கம்.